உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு சூரிய மகாதசா தான் ஆரம்ப கால தசாவா இருக்கும். இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, இந்த கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 பேருக்குமே சூரிய மகாதசா ஆரம்ப காலகட்டத்தில அப்பாவோட ஒரு நெருங்கிய தொடர்போ, இல்ல அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது ஒரு பிரச்சனை, அப்பா சொத்து வச்சுட்டு போயிருப்பாரு. அதுல பிரச்சனை வரலாம். ஸோ சூரியன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இவங்களுக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு பாதிப்புகள் இருக்கும். இவங்க எந்த மாசம் பிறந்தாங்கன்னு. இதுல ஐப்பசி மாசம் பிறந்தாங்கன்னா, ஆரம்பத்திலேயே அப்பாவை பிரியக்கூடிய சந்தர்ப்பங்கள், இல்ல அப்பாவும் இவரும் கூட இருக்க முடியாமல் போகுது. இத மாதிரி ஏற்படலாம். சூரியன் மகரத்திலேயும், கும்பத்திலேயும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்பாவோட ஒரு நல்ல சுமூகமான ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இந்த சூரிய மகாதசா ஆரம்ப கால தசாவாக இருக்கிறதுனால, கண்டிப்பா இவங்களுக்கெல்லாம் பாலாரிஷ்ட தோஷம் இருக்கும். உத்திராட நட்சத்திரக்காரர்கள் 12 வயது வரைக்கும் ஒவ்வொரு அவங்க பிறந்த நாள் ஜென்ம நட்சத்திரம் வருது இல்லையா? அதில குலதெய்வ வழிபாடோ, அல்லது குடும்பத்தில அவங்க ஒரு நவக்கிரக ஹோமமோ செய்து கொள்வது ரொம்ப நல்லது. ஞாயிற்றுக்கிழமை தோறும் இவங்க கோதுமை தானம் செய்வது உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும்.